கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் இந்த வாரத்திலே 12 மாதங்களை நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து 12வது மாதத்திலும் இந்த கடைசி நாட்களை தேவன் நம் வாழ்விலே கொடுத்துக்கிறார். இந்த நாட்களிலே தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஒருவேளை தேவன் எனக்கு எதையுமே செய்யவில்லை என்று சொல்லி சோர்ந்து நிற்கிறீர்களா? இன்று வரைக்கும் தேவன் உங்களை வைத்திருப்பதே அவருடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். நம் கண்களுக்கு தெரிகிற எதிரியை விட நம் கண்களுக்கு தெரியாத எதிரிகள் நமக்கு அதிகம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை இன்று பின்வாங்கி காணப்படுகிறீர்களா? நான் எதிர்பார்த்த இந்த நன்மை எதிர்பார்த்த விதம்படி நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கலங்காத தேவன் ஏற்ற வேளையிலே அவர் உங்களுக்கு தர வேண்டிய வேளையில் சரியாய் தருவார். எனவே பின்மாற்றத்தில் இருந்து தேவனுக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். தேவன் நம் வாழ்விலே பாராட்டி எல்லா நன்மைக்காக நாம் நினைத்து ஸ்தோத்தரிக்க தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்வில் இருக்கிற மற்ற தடைகளை நீக்குவதற்கு அது எதுவாக இருக்கும். இன்னும் அவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப அது உதவியாக இருக்கும். எனவே நாம் நம் தேவன் நமக்கு செய்த நன்றியை நாம் மறவாதபடி அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்படுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.